சிவகங்கை அருகே விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான வழக்கை செவ்வாய்க்கிழமை விசாரிப்பதாக தெரிவித்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காவல்துறையினருக்கும் தமிழக அரசுக்கும் சரமாரி கேள்வியை எழுப்பியுள்ளது. திருபுவனம் அருகே விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோயில் காவலாளியான அஜித்குமார் என்ற இளைஞர் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதில் தொடர்புடைய 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தையே அதிர வைத்துள்ள இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையிடப்பட்டது. மனு தொடர்பாக நடந்த விசாரணையின் போது உயிரிழந்த இளைஞர் என்ன பயங்கரவாதியா, ஆயுதம் ஏந்தி தாக்கினாரா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய நீதிமன்றம் ஆயுதம் ஏந்தி தாக்கினால் தற்காப்புக்காக காவல்துறையினர் தாக்குவதை ஏற்கலாம் என தெரிவித்துள்ளது. மேலும் சாதாரண சந்தேக வழக்கில் விசாரணை எனும் பெயரில் தாக்கியது ஏன் என தெரியவில்லை என வினவியுள்ள நீதிமன்றம் சட்டவிரோத காவல் மரணங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் கடந்த 4 ஆண்டுகளில் 24 காவல் மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. அதே நேரம் வழக்கு தொடர்பான விசாரணை செவ்வாய்க்கிழமை நடைபெறும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. இதனிடையே திருபுவனத்தில் காவல் நிலைய மரண விவகாரம் குறித்து விசாரணை நடத்த கோரி தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மைக்கேல் ஸ்டானிஸ் பிரபு என்பவர் கடிதம் எழுதியுள்ளார். இளைஞர் அஜித்குமார் மரண விவகாரத்தில் உண்மைகள் மூடி மறைக்கப்படுவதாகவும் உடலை பெற்றுக்கொள்ள அவரது குடும்பத்தினர் வற்புறுத்தப்பட்டதாகவும் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் இளைஞர் அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் இடங்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் விசாரணை நடத்திய பகுதிகளில் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி வெங்கடேசன் தலைமையிலான குழு ஆய்வு செய்தது. சம்பவ இடத்தில் இருந்த ஆதாரங்களை அவர்கள் பதிவு செய்து கொண்டனர். ஆய்வு நடத்த சென்ற நீதிபதி மற்றும் குழுவினரை மடப்புறம் பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.